அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுவையான இட்லி மாவு போண்டா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. என்னப்பா இட்லி மாவில் கூட போண்டா செய்வாங்களா? ஆமாங்க, இட்லி மாவில் சுட சுட சுவையான முறையில் மொறுன்னு இட்லி போண்டா செய்து சாப்பிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிக்காத மாவை எடுத்துக்கணும். இட்லி மாவு இந்த கரண்டியில் 3 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன், மீடியமான சைஸில் 2 வெங்காயம், 1 கேரட், தேவையான அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேங்க. குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாமே மாவில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணுங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நான் தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து ஒரு கரண்டியாக மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கையில் கூட எடுத்து போட்டுக்கலாங்க. ஏன்னா கெட்டியான பதத்தில் இருக்கிறதுனால நான் ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது 4 பக்கமும் நல்லா வெந்து வரணும். உள்ளேயும் நல்லா வெந்து வரணுங்க. மொறுன்னு நல்லா வெந்து வரணும். ரொம்ப தீயை வச்சு எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ